இந்தியா முழுக்க எந்த ட்ரெண்ட் இருந்தாலும் தமிழ்நாட்டுடைய நிரந்தர ட்ரெண்ட் பிளாக் அண்ட் ரெட் தான், கருப்பு சிவப்பு தான். 2026 சட்டமன்ற தேர்தலையும் நாம தான், 7வது முறையும் திமுக ஆட்சி தான். திராவிட மாடல் 2.0 ஸ்டார்ட். இதை நான் ஆணவத்தில் சொல்லல, ரொம்ப அடக்கத்தோட மிகுந்த பணிவோட நம்ம அரசு செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகள் மேல நான் வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையில சொல்றேன். எல்லாத்துக்கும் மேல உடன்பிறப்புகளான உங்க மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையில நான் சொல்றேன். உங்களை போன்ற நிர்வாகிகள் தொண்டர்கள் இருக்கும்போது வெற்றியை தவிர வேற எதை பத்தி நாம் யோசிக்க தேவையில்லை. உங்களை வழிநடத்தி உங்களுக்கான டாஸ்கை ஒப்படைச்சாலே போதும். மீண்டும் உதயசூரியன் ஆட்சி உறுதி உறுதி உறுதி. இதுவரை இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொகுதியும் திமுக கோட்டைன்னு நாம் இந்த முறை நிரூபித்து காட்டணும். 2026 திமுகவின் வெற்றி என்பது இனி பல ஆண்டுகளுக்கு அரசியல் ஆய்வாளர்கள் வியந்து பேசக்கூடிய வரலாற்று வெற்றியா இருக்கணும். 2,50,00,000 அப்படின்னு நினைச்சு யாரும் மலைக்க வேண்டாம், யோசிக்க வேண்டாம். இங்கு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் தலா 40 அல்லது 50 வாக்குகளுக்கு பொறுப்பேற்றுக்கிட்டா அவ்வளவுதான், சிம்பிள். ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு அசைன்மெண்ட் இருக்கக்கூடிய 50 வாக்குகளை பெற்று தந்தாலே போதும். நம்ம டார்கெட்டை அச்சீவ் பண்ணிடுவோம். 200 தொகுதிகள் நிச்சயம். 200 தொகுதிகளுக்கு மேல ஜெயிக்கிறது தான் நம்முடைய லட்சியம். அதுக்கு முதல்ல 2 மாசம் ஓய்வை மறந்து உழைக்கணும். தேர்தலுக்குள்ள நீங்க ஒவ்வொருத்தரும் 100 வாக்காளர்களை குறைஞ்சது 5 முறையாவது நேரில் சந்திக்கணும். இதை ஏன் சொல்ல தெரியுமா? என்னதான் வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம்னு புது புது ஊடகங்கள் வந்தாலும் நேரில் சந்திச்சு மக்கள்கிட்ட பணிவா வாக்கு கேட்கிற பிரச்சாரத்திற்கு எதுவும் ஈடாகாது. அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன், பரம்பரையா திமுகவுக்கு வாக்களிக்கிற குடும்பமாக இருந்தாலும் சரி, இதுவரை நமக்கு வாக்களிக்காத குடும்பமாக இருந்தாலும் சரி, பிரச்சாரத்தின் கடைசி நிமிடம் வரை மக்களை சந்திச்சு சாதனைகளை சொல்லி வாக்குறுதிகளை சொல்லி வாக்கு கேட்டுக்கொண்டே இருக்கணும். இதை நீங்க ரிப்பீட் மோடல பண்ணணும். அப்பதான் நம்முடைய வெற்றியும் ரிப்பீட் ஆகும். 2021 இருந்ததை விட தமிழ்நாடு முழுக்க நமக்கான வரவேற்பும் ஆதரவும் இப்ப கூடி இருக்கு. 2021 தேர்தலில் இதையெல்லாம் செய்வோம்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தோம். இப்போ சொன்னதையும் தாண்டி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதனால கெத்தா மக்கள் முன்னாடி வந்து நிற்கிறோம். அதனால மெத்தனமாக இருக்காம களத்தில் தொடர்ந்து உழைச்சா சென்ற முறை அடைஞ்சதை விட பெரிய வெற்றி 100% சாத்தியம், 100% சாத்தியம். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம வாங்கின வாக்குகளை சட்டமன்ற தொகுதி வாரியா பார்த்தாலே மிக தெளிவாக தெரியும். நிச்சயமா 2026 200 தொகுதிகளுக்கு மேல நாம தான் வெல்ல போகிறோம். அதுக்கு ஒவ்வொரு வாக்கு முக்கியம். உங்க எல்லாருக்கும் ஆளுக்கு 100 வாக்காளர்களை அசைன் பண்ணியாச்சு. எலெக்ஷன் அன்னைக்கு பூத்துக்கு வந்து அவங்க நமக்கு வாக்களிக்கிற வரை அவங்களை நீங்க அணுகிக்கிட்டே இருக்கணும். எப்படி? பணிவா, கனிவா, மரியாதையா, நட்பா அணுகணும்.
அது மட்டுமல்ல, வாக்குப்பதிவு முடிஞ்சு மிஷின்ல சீல் வச்சு எடுத்துட்டு போற வரைக்கும் நீங்க கவனமாக இருக்கணும். வீடு வீடா போங்க, சகஜமா உரிமையோடு பிரச்சாரம் செய்யுங்க. அவங்க கிட்ட நம்ம சாதனைகளை பொறுமையாக விளக்கி சொல்லுங்க. அவங்களே அதை உணர்ந்து நமக்கு வரவேற்பு அளிப்பாங்க. நண்பர்களுடைய டீ கடையில் உட்கார்ந்து எப்படி டிஸ்கஸ் பண்ணுவோமோ, அரட்டடிப்போமோ, அந்த மாதிரி ஃப்ரெண்ட்லியா பேசுங்க. நம்ம கழக ஆட்சி மீண்டும் வந்தால்தான் தமிழ்நாட்டின் வளர்ச்சி தொடரும். தமிழ்நாட்டினுடைய சுயமரியாதை காப்பாற்றப்படும். அவங்க மனசுல பதிய வையுங்க. குறிப்பா மாணவர்கள், இளைஞர்கள்கிட்ட அவங்களுக்காக நம்ம செஞ்சுட்டு வரக்கூடிய திட்டங்களை எடுத்து சொல்லுங்க. நான் முதல்வன், தமிழ் புதல்வன், புதுமை பெண், லேப்டாப் திட்டம் எல்லாத்தையும் நினைவூட்டுங்க. தனியார் தொழிற்சாலைகள் மூலம் மட்டுமே 38 லட்சம் வேலை வாய்ப்புகள் அவங்களுக்காக நாங்கள் உறுதி செஞ்சிருக்கோம்னு புரிய வையுங்க. 2ஆம் நிலை நகரங்களில் கூட டைடல் பார்க், சின்ன சின்ன மாவட்டங்களில் கூட சிப்காட், எல்காட் பூங்கா திறந்திருக்கிறோம்னு லிஸ்ட் எடுத்து காட்டுங்க. இதுக்காக உங்களுக்கு தேவைப்படுகக்கூடிய தகவல்கள் அடங்கின ஒரு புத்தகத்தை உங்க எல்லாருக்கும் நாங்கள் வழங்கி இருக்கிறோம். அதுல நம்மோட 5 ஆண்டு சாதனைகளை விளக்கி சட்டப்பேரவையில் நான் பேசின ஸ்பீச், அந்த பேச்சு தெளிவா இருக்கு. அதை முழுசா படிச்சு அதில் உள்ள திட்டங்களை ஒன்று விடாம மனப்பாடமே பண்ணிடுங்க. நம்முடைய ஆட்சி காலத்தில் ஒவ்வொரு குடும்பமும் நிச்சயமா ஏதாவது ஒரு வகையில் பயன்பெறக்கூடிய வகையில் நம்ம திட்டங்கள் அமைஞ்சிருக்கு. இந்த புத்தகத்தை தெளிவா அடங்கியிருக்கு. இதே போன்ற ஒரு புத்தகம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. அவையெல்லாம் அவங்க வீட்டினுடைய அங்கமாக இருக்கிற மாதிரி நோட்டீஸ் அடிச்சு கொடுங்க. அடுத்த 2 மாசம் எந்த பக்கம் திரும்பினாலும், எந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலும் அவங்க டிஎம்கே பிராண்ட் தான் தெரியணும். மறந்துடாதீங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.